ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இஃபா சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து என்னெல்லாம் மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் மசாலா சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கெச்சப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்க்குறேன், உப்பு. இதுதான் இதுக்கு தேவையானது. இது வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு என்னெல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கோழி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கோழியை வந்து 4 பீஸாக போட்டு எடுத்திருக்கேன். 4 பீஸையும் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீஸை பார்த்தீங்கன்னா நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணல அப்படின்னாக்கா நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து மினிமம் நீங்கள் 1 ஹவர்னாச்சும் நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நான் நைட்டு செய்கிறதுக்கு வந்து ஆஃப்டர்நூனே நான் வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இஃபா சிக்கனுக்கு இந்த க்ரீமியாக ஒரு சாஸ் ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து நான் மைனஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் மைனஸும், அதுக்கப்புறம் வந்து சீஸ் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீமியான ஒரு மைனஸ் மாதிரி இருக்கும். ஸோ உங்ககிட்ட மைனஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அவுச்ச முட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயிட்டு அதில் கூடயே நீங்கள் செய்யலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நான் வந்து சிக்கன் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். பேனில் ஃப்ரை பண்ணலை. ஸோ ஏர் ஃப்ரையரில் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். லைட்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சிட போகிறேன். ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னாக்கா ஏர் ஃப்ரையரில் வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம பேன்லலாம் வந்து நிறைய ஆயில் போட்டு தான் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரே மட்டும் பண்ணிட்டோம்னாக்கா சூப்பராகவே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே ஒரு பேனில் எடுத்து வைக்கிறேன். பேனை நல்லா சூடு காட்டினதுக்கப்புறம் நான் அந்த சிக்கன்லாம் வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மைனஸை வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த க்ரீமி சாஸை ஊற்றிட்டு ஜஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் சில பேர் வந்து இந்த க்ரீமை அப்படியே ஊற்றி அந்த சிக்கனில் வந்து சாப்பிட்றாங்க. பட் இந்த மாதிரி நம்ம வந்து ஹீட் பண்ணி சாப்பிடும்போது அது வந்து அது கூட நல்லா அப்படியே மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே தெரியும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த க்ரீம் ஊற்றிக்கோங்க. இந்த மைனஸ் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது வந்து பெரியவங்களை விட கிட்ஸுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். இது கூட நம்ம பரோட்டாவோ அப்படி இல்லைனாக்கா குப்பஸ் எது வேண்டாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் எந்த கிரேவியுமே செய்யலை. வெறும் இஃபா சிக்கனும் அது கூட வந்து பரோட்டா தான் செஞ்சுருந்தேன். பட் என்னோடய கிட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்பவே வந்து வைரலாக போயிட்டுருக்குங்க. எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. புதுசாக ஒன்று ஒன்றா வருது. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.